ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவசரப்படாம இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்க வந்த வாக்கை நம்பிக்கையோட கேளு. இப்போது உனக்கான நல்லதை உன் வீட்டில் நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைப்பதற்குமாகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கும், அதன் மூலமாக உன் தலைவிதி மாறும்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. நீ செய்கிற முயற்சி மட்டும்தான் உனக்கான முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தால் கோடீஸ்வரன் ஆனவங்க இங்கே யாருமே இல்லை. நம்பிக்கையோட உழைச்சவங்களும் முயற்சி செஞ்சவங்களும் மட்டும்தான் இன்னைக்கு நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ செய்கிற எல்லா முயற்சிகளையும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்குறேன். நம்பிக்கையோட நீ தெளிவாக நல்ல முடிவை எடுத்தினா நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். நீ போகும் பாதையில் உனக்கான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. மூட நம்பிக்கைகளையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ உன்னை நம்பு. உன் திறமையை மட்டும் முழுசாக நம்பு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது ஒருபோதும் உன்னை தோத்து போக விட்டுற மாட்டேனே செல்லமே. நீ தொலைச்ச மரியாதையும் நீ இழந்த செல்வமும் நீ எதிர்பார்த்த ஆசீர்வாதமும் இப்போதே உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வீட்டில் உனக்கான நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக சிறப்பாக நடக்க போகுது. என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மற்றவங்க என்ன வேணா சொல்லட்டும், நீ என்னை நம்பி வாழும் பிள்ளை அல்லவா. எந்த விதத்திலும் நான் உனக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு கவனமாக நீ செய்யும்போது எல்லா விஷயங்கள் மூலமாகவும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன்னை பெற்றவங்க வாழ்க்கையில் பெருசாக வசதியாக வாழலை, ஆனாலும் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தியாகம் பண்ணி உன்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. உனக்கான ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீ எப்போதும் அவங்களுக்கு நன்றியுள்ள பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லமே. உன்னுடைய நன்றி உணர்வுக்கும் நல்ல மனசுக்கும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்குறேன். எப்போதுமே நான் சரியாக தான் இருக்கேன், நான் தான் சிறப்பான பிள்ளைன்ற நல்ல எண்ணத்தோடு செயல்படு. என்னால் எல்லாமே முடியும், எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை உன் கூட இருக்கும்போது இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கான நாளாக வெற்றியை உனக்கு தரக்கூடிய நாளாகவே இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் நீ எதையுமே குறைவாக நினைக்க வேண்டாம். எல்லாமே உனக்கு நிறைவாக நல்ல விஷயங்களாகவே அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே யாரையும் எந்த விதத்திலும் நீ கவர்ந்திழுக்கணும்னு கஷ்டப்பட வேணாம். உன் வாழ்க்கை நீ நேசித்து சரியாக வாழ்ந்தாலே அது தானாகவே அடுத்தவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக மாறும். உன்னை நீ நேசி. தனிமையில் இருந்தாலும் உனக்கு துணைக்கு 4 பேர் கூட இருந்தாலும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எப்போதும் உன்னை நேசிக்கக்கூடிய, உன்னை விரும்பி உனக்கான நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த உலகத்தில் வேறு எந்த விஷயத்தாலும் உன்னை காயப்படுத்த முடியாது. நீ தைரியமும் துணிவும் கொண்ட பிள்ளையாக இருக்கும்போது நானே உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லவே. வாழ்க்கைனா சில நேரங்களில் சுமையாகவும் பாரமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பாரமான பயணத்தை அழகான வெற்றி பயணமாக ஆக்கி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை மறந்துடாத. உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான வலிமையை நான் கொடுப்பேன். நம்பிக்கையுடனே இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லவே. உன் மனசை நோகடிக்கிற அளவுக்கு யார் என்ன செஞ்சாலும் பேசினாலும் உன்னை நிராகரித்தாலும் கூட அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நிராகரிப்புகளையும் ஒதுக்கி வச்சதையும் தாண்டி நீ தைரியமாக செயல்படணும். பல நேரங்களில் இரவெல்லாம் தூங்காமல் நீ தான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி குற்ற உணர்வோடு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள்
உன் வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கு, புரட்டி போட்டிருக்கே தவிர நீ எதையும் யோசிச்சு மனசை பாரமாக்கிக்க வேண்டாம். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே சுமந்து பாரமாக்கிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை பயணம் பாரமாக ஆகிவிடும் அல்லவா? அதனால என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோட தொடர்ந்து முன்னோடி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போறேன். உன்னை நம்பி இருக்கவங்களுக்கும் உன்னை நம்பி வாழ்பவர்களுக்கும் நீ பாதுகாப்பு கொடு. உன் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தோளோடு தோளாக நீ நின்று அரவணைச்சு அன்போட அவங்களுக்கு மரியாதையும் கொடுக்க பழகு. உன்னை பிடிக்காம உன்னை வேணான்னு சொல்றவங்களையும் ஒதுக்கி வைக்கிறவங்களையும் உன்னை எதிரியாக நினைக்கும் எதிராளிகளுக்கும் நீ கொஞ்சம் கூட இரக்கம் காட்ட வேண்டாம். ஏன்னா நீ நல்லவங்களுக்கு இரக்கம் காட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும். கெட்டவர்கள் மீதும் மோசமானவர்கள் மீதும் நீ அன்பு கொடுக்கும் போது இரக்கம் காட்டும் போது அது உனக்கே ஆபத்தா பிரச்சனையா போக வாய்ப்பு இருக்கிறதல்லவா? அதை யோசிச்சு செயல்படு. காலம் போடும் கணக்கை பற்றி யோசிச்சு கவலைப்பட வேண்டாம். உனக்காக இந்த வராகி அம்மா ஒரு கணக்கு வச்சிருக்கேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். நான் ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டேன். நான் பார்க்குற ஒரே விஷயம் யாரெல்லாம் உண்மையா பொறுமையா இருக்காங்க, அடுத்தவன் குடியை கெடுக்காம அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம அடுத்தவனை ஏமாத்தாம துரோகம் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்தணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல யார் என்ன சொன்னாலும் என்ன தப்பு செஞ்சாலும் நீ என்னவோ நீ தான் எல்லா தப்பையும் செஞ்சா மாதிரி உன்னை நீயே யோசிச்சு குற்றவாளியாக மாத்திக்கிட்டு ஏன் கவலைப்படுற? யாரோ சொன்னதுக்கும் யாரோ பேசினதுக்கும் நீ பொறுப்பாளியாக ஆக முடியாதல்லவா? உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை யோசிக்கிறதையும் கவலைப்படுறதையும் நிறுத்திடு. 20 வயசு வரைக்கும் தான் அடுத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ, எப்படி பார்ப்பாங்களோ, என்ன சொல்லுவாங்களோன்னு உனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். 40 வயசுக்கு மேலே மற்றவங்க யார் என்ன நினச்சா எனக்கு என்னன்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துடும். மற்றவங்க என்ன நினச்சாலும் கவலைப்படாம அந்த பக்குவத்தை நீ பெற்றிடுவாய் என் செல்லமே. 60 வயசு ஆகும்போது தான் உன்னை பற்றி யாரும் நினைக்கிறதும் இல்லை, உனக்காக யாரும் கவலைப்படுறதும் இல்லைன்ற உண்மையவே உனக்கு புரிந்து கொள்வாய். 60 வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காம இப்போவே நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. அவங்கவுங்களுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது, அவங்கவுங்க வாழ்க்கையே கவலைக்கிடமாக இருக்கும்போது, இங்கே யாரும் உன்னை உட்காந்து பார்த்துக்கிட்டோம், உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டோம், நீ என்ன பண்ணுறன்றதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இங்கே யாருக்கும் நேரம் இல்லை. நீ என்ன செஞ்சாலும் உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்சதை போல நல்ல விதமாக ஒழுக்கமாக உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துட்டு போ. நீ செய்கிறதையும் நீ பேசுகிறதையும் இங்கே யாரும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறதில்ல. தோற்று போனாலும் கீழே விழுந்தாலும் தட்டி விட்டுட்டு தைரியமாக எழுந்து போய்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே நிலையற்றது தான். எது நிலையானதோ எது நிரந்தரமானதோ அது உனக்குள்ளே தான் இருக்குது. அதை நீ தான் வெளிக்கொண்டு வரணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குன்னா அது முடிய போகுதுன்னு தானே அர்த்தம். பிரச்சனைகள் முத்துதே நினச்சி பயப்படாத. கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு நினச்சி தைரியமாக இரு. உன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். நல்லவர்கள் எல்லாருமே அழகானவங்க தான். அழகுங்கிறது அவங்க அழகாக அடுத்து உடுத்துகிற ஆடையிலேயோ போடுகிற அணிகலன்களிலேயோ அவங்க முகத்திலேயோ அழகிலோ நிறத்திலோ அழகுங்கிறது கிடையாது. அழகுங்கிறது நல்ல மனசு, தூய்மையான மனசு. நீ நல்ல மனசோட உண்மையாய் தூய்மையாய் இருக்கும்போது உன்னை என்னுடைய அழகான பிள்ளையாக நான் ஏற்றுக்குவேன். வாழ்க்கையில் சில பேருக்கு சில விஷயத்தில் தோல்விகள் வரும். என் தோல்விக்கு காரணம் என் தலையெழுத்து நீயே நினச்சிக்க வேண்டாம். எந்த விதத்திலும் உனக்கு தோல்வியோ பிரச்சனையோ நிரந்தரமாக நான் விட்டுட மாட்டேன். தோல்வியையே ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை உழைக்க தயாராகு. வெற்றியை எதிர்கொள்ள தயாராகு தங்கமே. குப்பையை ஒரே இடத்துல போட்டு குமிச்சு குமிச்சு வச்சாலும் அதை குப்பை மேடுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர நல்லா கோபுரம் மாதிரி அழகா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க.
குப்பை எவ்வளவு உயரமாக சேர்ந்தாலும் அது குப்பை தான் தவிர கோபுரம் ஆகாது. அதே போல பொய்யான மனிதர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக உறவுகள்னு சொல்லிக்கிட்டு நின்னாலும் அவங்க பக்கம் உண்மை இருக்காது. உண்மையாக மாற முடியாது. நீ உண்மையாக இருக்க, தனியாக இருக்க, தனித்துவத்தோடு இருக்க. கண்டிப்பாக எந்த விதத்திலும் உன் மதிப்பை நான் குறைய விட மாட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மரியாதையும் பொறுப்பும் கொண்ட எல்லாரையும் மதிக்கக்கூடிய நல்ல பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையை நிம்மதியாக்கி உனக்கு மன நிம்மதியும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக மாறப்போகுது. நடப்பது எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான முன்னேற்றத்தை நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும். என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வெற்றியுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போலவே உனக்கு மாங்கல்ய வரத்தையும் கொடுப்பேன். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமை சிறக்கும்படியும் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும்படியும் கூட இந்த வராகி அம்மா செய்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே குழந்தை இல்லையேன்னு ஏங்குனவங்களுக்கு நான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறேன். பொறுமைங்கிற அற்புதமான ஆயுதம் உன்கிட்ட இருக்கு. அப்புறம் எதுக்காக கவலைப்படுறேன்? நம்பிக்கையோட உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இரு. எல்லா வகையிலும் நான் உன் கூடவே இருந்து உன் தலைவிதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த வராகி அம்மாவை நம்புபவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் பிரச்சனையோ கவலைகளோ இருக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன் மனசில் இருக்க வருத்தங்களையும் கூட நான் சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்ட உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். வாழ்க்கைனா ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில நேரம் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். சில நேரம் உறவுகள் மூலமாக பிரச்சனையை சண்டையை இழுத்து விடுவாங்க. சில நேரம் பணக்கஷ்டம் பாடாப்படுத்தும். சில நேரம் உடம்புல நோய் நொடிகள் வந்து உன்னை ஒரு வழியாக மாற்றி போட்டு புரட்டி எடுக்கும். எது வந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். உன் வாழ்க்கை இப்படியே போயிடாது என் செல்லமே. மாறவே மாறாதான்னு கவலைப்பட்டு வாழ்க்கையை நினச்சி மனப்போராட்டத்தோடு வாழ்ந்து வரும் உனக்கு இந்த வராகி அம்மாவின் அருள் கிடச்சி நீ நல்லபடியாய் வாழும்படி நான் செய்கிறேன்.